ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது தட்டு நிறைய சாதம் போட்டாலும் இன்னும் வேணும்னு தான் நாக்கும் வயிறும் சொல்லிகிட்டே இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு வீட்டில் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது 3 இருந்தாலே போதும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க முக்கியமாக ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இந்த சின்ன வெங்காய காரக்குழம்ப ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் தினமும் இதே குழம்பு வச்சு தர சொல்லி திரும்ப கேட்பாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இந்த குழம்பு நல்ல ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசாக அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வரும்போது இது கூட ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. வெங்காயமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ தக்காளியை நம்ம பச்சையாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால நல்லா இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே வதக்கியாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இது லைட்டாக நமக்கு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இப்போ இது கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா பாருங்கள், ஓரங்களில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக கொதி வந்துருச்சு. இதை இப்போ லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. நான் இன்னைக்கு ஆச்சி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டிலே அரைச்சி சேர்க்குற சாம்பார் பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து இதை நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு அந்த புளிக்கரைசலை கரைச்சி இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்த்துறாதீங்க. 1.5 டம்ளர்லேருந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு காஃபி டம்ளரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது நல்லா கெட்டிப்பட்டு வரணும். அப்போ தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொதிச்சு வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்தா மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சு ஓரங்களில் எண்ணெயெல்லாம் அழகாக மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்போ ஒரு முறை திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்ப மூடி போட்டு மூடி வைக்காமல் அப்படியே திறந்தபடியே பார்த்திங்கன்னா ஓப்பன்லே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போது நமக்கு குழம்பு நல்லா வற்றி வந்துடும். இப்போ குழம்பு நல்லா வத்தட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வற்றி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கறதுனால இந்த குழம்பு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
வீட்டில் சட்டுன்னு ஒரு குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் தூவிட்டு இப்போ இந்த குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்த குழம்பு இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். எப்போதுமே சின்ன வெங்காய காரக்குழம்பு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு குழம்பு ரெசிபி சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.